வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து பிரெட் அல்வா, கத்திரிக்காய் தொக்கு, ரைத்தா, தால்ச்சா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். 65க்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்மாலாலாம் போடலை. இதுக்கு நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னா, மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கலருக்காக. இது ஹோமில் என்ன இருக்கோ அந்த பொருளை வச்சு 65 அந்த மாதிரி நான் வந்து மசாலா வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1 ஹவர் ஊறணும். இது அப்படியே மசாலா தடவி 1 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, பிரியாணி 1 கிலோ வந்து நான் பிரியாணி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா கோல்டன் கலர் வரதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் குக்கரில் இறச்சி வந்து வேக வச்சுருக்கேன். அது தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வேக வச்சாச்சு. அது ஃபுல்லாக வெந்துடுச்சு. அடுத்தது பிரெட் அல்வா வந்து நான் செஞ்சுட்டேன். ஒரு அடுப்புலேயும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்புலேயும் நான் வந்து பிரெட் அல்வா ஒரு அடுப்பில், இறச்சி ஒரு அடுப்பில் வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் போட்டு 65யும் நான் ஊற வச்சுட்டேன். பிரெட் அல்வா வந்து பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி எப்போ வச்சாலும் பிரெட் அல்வா கண்டிப்பாக செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை போடுறேன், பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இந்த மாதிரி எல்லாம் இந்த வாசத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணிக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அந்த பச்சை வேகம் போகிறதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பொருளே போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூன் சாஜ்ரா போட்டு நல்லா கலட்டி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வேகம் போயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு பிடி அளவு மல்லிக்கீரை சேர்த்துக்கலாம். புதினாவும் ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு முழுசாக தான் போடுறேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பிடி அளவு ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கும். நம்ம டேஸ்ட்டாகவும் அரைச்சி போட்டால் இன்னும் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மல்லி, புதினா இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். இந்த தக்காளியை நம்ம பேஸ்ட்டாகவும் அரைச்சி போடலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் போடலாம். நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா நெய்யாக வதங்கி வரணும். அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும் அந்த தக்காளிலாம் வதங்கி வரத்துக்கு. நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடு வந்துடுச்சு. ஒரு பீஸாக சிக்கனை போட்டு வேக வைக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இந்த பக்கம் சிக்கன் வந்து ஒரு பக்கம் வேகணும். சிக்கன் வந்து 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும், இல்லாட்டி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அவ்வளோதான். அந்தளவு ஊறினாலே நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும். சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது ஒரு பக்கம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன். நான் எப்போதுமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்பேன் பிரியாணிக்கு. அதனால் நீங்கள் காரம் கொஞ்சம் கூட வேணும்னா மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் வந்து கூட சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு
1 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிரை கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஒரு சின்ன டம்ளர் அளவு 1 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி விசில் குக்கரில் நம்ம இறச்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அந்த மசாலாவோட இந்த இறச்சியும் நல்லா வேகணும். அது ஒரு 10 மினிட்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இந்த இறச்சி மசாலா நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு படிக்கு 2 படி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இறச்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம அளந்துக்கலாம். எப்போதும் பிரியாணிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கரெக்டான அளவு ஊற்றிக்கணும். 3/4 பதத்தில் பிரியாணி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும் இது வெந்திருக்கு இல்லை அரிசி மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டி 1/2 டம்ளர் நம்ம வேணும்னா ஆப்ஷன் தான் ஊற்றிக்கலாம். இல்லாட்டி இந்த அளவுக்கே நம்ம கரெக்டான அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக பூ மாதிரி அரிசி வந்துடும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் கொதி வர்றதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கனை வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி போட்டு வறுத்து எடுத்துட்டேன். இப்போ 2வது நடை போட்டிருக்கேன் எண்ணெயில் சிக்கனை. அதுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்கு தண்ணி அளந்து வச்ச தண்ணி இப்போ கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சுண்ணுன்னு இருக்க மாதிரி சேர்த்துக்குவோம். இன்னொன்று அரிசியும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். எப்போதுமே நம்ம நெய்சோறு ஆக்கும்போது பிரியாணி ஆக்கும்போது அரிசியை ஊற வச்சு ஆக்கணும். அப்படி ஆக்குனா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசி. நான் ஒரு 1/2 hour அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த கொதி வந்த தண்ணியில் நான் அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசியை ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதில் ஹைலியே இருக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம்.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரொம்ப ஈஸி. நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்துடும். எப்பயாவது செய்கிறதுனால கொஞ்சம் சொதப்பலாகும். பிரியாணி, நெய் சாதம்லாம் சூப்பராக செஞ்சிடலாம். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் வேகிறதுக்கு. மற்றபடி நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம வந்து வெங்காயம் வேக வைக்கும் போதே வந்து ஆனியன் வந்து ஒரு 1/4 கிலோ மாதிரி பொரித்து எடுத்துடணும். லாஸ்ட்டாக அந்த பிரியாணி மேலே வந்து நம்ம தூவி விட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் வந்து முந்திரி, பாதாம் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் நெய்யில் போட்டு வறுத்து அதையும் நம்ம மேலே தூவி விடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபுட் கலர்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இதுதான் நார்மல் கலரே, பிரியாணி கலராகவே இருந்துச்சு. இந்த மசாலா போடுற அது கலர் மட்டும்தான் இது. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நடக்கல்ல வந்து ஒரு புடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது நல்லா வறுத்துக்கணும். வெள்ளை எள்ளு தான் எடுக்கணும். இந்த மசாலா மட்டும் நல்லா வறுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அதே பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம அரிஞ்ச கத்திரிக்காவை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி அது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு என்ன மசாலானா, மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள் அதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் அவ்வளோதான். இல்லை தக்காளி, வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.